பிரியமான தேவ ஜனங்களே, புதிய ஒரு நாளை கூட நம்முடைய வாழ்க்கையில் காண பரலோகத்தின் தேவன் பாராட்டின கிருபை எத்தனை பெரியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் செலுத்தி கொண்டு யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய உபத்திரவங்களை பார்க்கிறார், வேதனைகளை அவர் அறிகிறார், அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, மனிதர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த 3 காரியமும். ஒன்று, நம்முடைய உபத்திரவத்தை அவர்களால் பார்க்க முடியும். நாம் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை அவர்களால் கேட்க முடியும். நாம் அனுபவிக்கிற வேதனைகளையும் மனிதனால் அறிந்திட முடியும். ஆனால் 4ஆவதாக ஒரு காரியம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கினேன், அவர்களை விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாக இறங்கினேன். இந்த காரியம் மனிதனால் செய்திட முடியாது, தெய்வத்தால் மாத்திரமே செய்திட முடியும். எந்த இடத்துல நீங்கள் பாட அனுபவிக்கிறீர்களோ, எந்த இடத்துல வெட்கம் அனுபவிக்கிறீர்களோ, எந்த இடத்துல கஷ்டம் அனுபவிக்கிறீர்களோ, அதே இடத்துல இறங்கி வந்து உங்களை விடுதலையாக்கி நல்ல ஒரு ஸ்தானத்தில் உயர்வான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க இறங்கி வருகிற இந்த தெய்வத்தை போல வேறே தெய்வம் உண்டோ? இந்த காலை வேளையிலும் உங்களுக்காக அவர் இறங்குவார். உங்களுடைய காரியத்தில் நன்மையானதை காண கிருபை செய்வார். விசுவாசித்திடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.